الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وعن إبراهيم بن عبد الرحمن بن عوف أن عبد الرحمن بن عوف رضي الله عنه أتي بطعام وكان صائما فقال: قتل مصعب بن عمير رضي الله عنه وهو خير مني فلم يوجد له ما يكفن فيه إلا بردة إن غطي بها رأسه بدت رجلا وإن غطي بها رجلاه بدا رأسه ثم بسط لنا من الدنيا ما بسط أو قال أعطي من الدنيا ما أعطينا قد خشينا أن تكون حسناتنا عجلت لنا ثم جعل يبكي حتى ترك الطعام رواه البخاري. கூறிய அல்லாஹ் நடிகார்களே, தொடர்ச்சியாக அல்லாஹுடைய அச்சத்தினாலும் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுவதின் சிறப்புகளை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று இந்த தலைப்புடைய கடைசி பாடம். புகாரில் வரக்கூடிய ஒரு சம்பவம். இப்ராஹிம் பின் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தன்னுடைய தந்தை அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சஹாபி அவர்கள் முன் உணவு வைக்கப்பட்டது. அவர் நோன்பாளியாக இருந்தார். அவருக்கு முன்னால் வகை வகையான உணவு வைக்கப்பட்டது. பல வகையான உணவுகளை பார்த்துவிட்டு, முஸஅப் இப்னு உமைர் என்னை விட மிக சிறந்தவராக இருந்தார், ஆனால் அவர் உஹதுடைய போரில் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்டார். அவருக்கு கஃனிடுவதற்காக எந்த ஒரு நிறைவான போர்வையும் கிடைக்கவில்லை. அவரிடம் இருந்ததே ஒரே ஒரு போர்வைதான். அதை கொண்டு நாம் அவருடைய தலையை மறைக்கும் பொழுது 2 பாதங்கள் தெரிய வருகிறது. 2 பாதங்களை மறைக்க விரும்பும் பொழுது தலை வெளிப்பட்டு விடுகின்றது என்ற இந்த விஷயத்தை அவர் தனக்கு தெரியப்படுத்திவிட்டு பிறகு கூறினார்கள், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த உலகத்துடைய எல்லா விதமான வசதிகளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அதற்கு பிறகு எங்களுக்கு இந்த உலகம் சுப்ஹானல்லாஹ் முழுமையாக நமக்கு விரிக்கப்பட்டது. அதை கொண்டு நாம நன்மை பெறுவதற்காக என்ன நான் அஞ்சுகின்றேன் என்றால், நாம் செய்த தியாகத்திற்கும் நாம் செய்த அனைத்து விஷயத்திற்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு அதற்குரிய கூலியை கொடுத்து விட்டான். மறுமையில் எங்களுக்கு எந்த ஒரு அது மீதி இருக்காது என நான் அஞ்சும் அளவிற்கு என்று கூறி அங்கு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, சஹாபாக்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஹைபருடைய போர், ஹைபர் கைப்பற்றவரை கிட்டத்தட்ட 8-9 ஹிஜ்ரி வரை எல்லாருடைய வாழ்க்கையும் மிகவும் ஒரு சிரமமான ஒரு வாழ்க்கை தான் இருந்தது. மதீனாவுக்கு வந்த பிறகு அதற்கு பிறகு ஏதோ அவர்களுக்கு உணவு, ஒரு வயிறு நிரம்பி உண்ணக்கூடிய உணவு, சிலருக்கு நிலம் என்ற விஷயங்கள் கிடைத்தது. இப்போ முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி இருந்தார் என்றால், மக்காவில் மிக சிறந்த குடும்பத்தை சார்ந்தவர், மிகப்பெரிய ஒரு பணக்காரர். அவருடைய நிலை எப்படி இருந்தது என்றால், ஒரு ஆடை அவர் அணிந்தார் என்றால் திரும்பவும் அடுத்து அந்த ஆடை அணிவதற்குரிய வாய்ப்பு, அவ்வளவு வசதி வாய்ப்பும் அதை கொண்டு வளர்ந்தார். ஆனால் இப்பொழுது அவர் இஸ்லாத்தை தழுவினாரோ, அவருடைய பெற்றோர்கள் அந்த எல்லா சொத்தை விட்டவர்களை விலக்கி விட்டார்கள். தன்னந்தனியாக மதீனாவுக்கு அவர்கள் வந்தார்கள். இந்த முஸஅப் பின் உமைர் தான் முதலாக மதீனாவுக்கு ஒரு ஆசிரியராக மார்க்க கல்வி, மார்க்க சொற்பொழிவுகளையும் தாவா செய்வதற்காக அனுப்பப்பட்டார். இதே முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்கள் தான் பார்ப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல இருப்பார்கள். அதனாலதான் உஹதுடைய போரில் இவரை கொன்ற பிறகு அங்கு காஃபிர்கள் கூக்குரலிட்டார்கள், நாம் முஹம்மதை கொன்று விட்டோம் என்று. முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு வாழ்க்கை எப்படி இருந்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அவருக்கு கஃனிடுவதற்காக அவருடைய உடுத்திய ஒரு போர்வை தவிர எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை. இந்த விஷயத்தை அறிந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னால் பல வகையான உணவுகள் வைக்கப்பட்ட பிறகு அதை பார்த்து அழுக ஆரம்பித்தார்கள். என்னை விட சிறந்தவர் முஸஅப் பின் உமைர்,
அவருக்கு அந்த நிலை இந்த உலக அல்லாஹ் தஆலா இந்த வசதி வாய்ப்புகளை கொடுக்கவில்லை, ஆனால் எனக்கு கொடுத்து விட்டான். என்ன நான் செய்த தியாகங்களும் நான் செய்த மார்க்கத்திற்கு செய்த பணிகளுக்காக அல்லாஹ் தஆலா உலகத்தை எனக்கு வாரி வழங்கி விட்டானா, மறுமையில் எனக்கு எதுவுமே கிடைக்காதா என்று நான் அஞ்சுகின்றேன் என்று என்ன செய்தார்கள், அவர் அழுக ஆரம்பித்தார்கள். யோசிச்சு பாருங்க, எல்லாருடைய நிலையை நாம் இதை சிந்திக்கிறது. அந்த சஹாபாக்கள் அப்படி சிந்தித்தார்கள் என்றால் நம்முடைய இளைஞ என்ன, நம்முடைய நிலை எப்படியாக இருக்க வேண்டும்? நாம் பெறக்கூடிய எல்லா வசதிகளும், எல்லா விதமான பாதுகாப்பும், எல்லா விதமான ஒரு நிம்மதியான ஒரு விஷயத்தையும் கொண்டு ஒரு முஃமின் என்பவன் என்ன சிந்திப்பான் என்றால், தான் செய்த அமலுக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்படுகின்றது, மறுமையில் எதுவுமே கிடைக்காதா என்ற அந்த அச்சம் இருக்கும். என்றால் ஹதீஸ் இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம், ஒரு காஃபிருக்கு அல்லாஹ் தஆலா அவன் செய்யக்கூடிய நன்மையான காரியத்திற்கு இந்த உலகத்திலே கொடுத்து விடுகின்றான், மறுமையில எந்த ஒரு பங்கும் அவருக்கு கிடையாது. முஃமினுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் கொடுக்கின்றான், மறுமையில் இதைவிட சிறந்த ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இப்போ அந்த அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை எண்ணி நாம் செய்யக்கூடிய அந்த அமல்களை எண்ணி அழுவது என்பது இதுவும் ஒரு அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அடுத்த ஹதீஸ் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ்ல அபு உமாமா சுலை இப்னு அஜ்லான் அல்-பாஹிலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இரண்டு துளிகள் 2 அடையாளங்கள் ஆகியவற்றை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக எதுவும் இல்லை. அவை அல்லாஹ்வை பயந்து வடிக்கும் கண்ணீர் துளிகள், அல்லாஹ்வின் வழியில் சிந்திய இரத்த துளிகள் என 2 துளிகள் மற்றும் அல்லாஹ்வின் வழியில் ஏற்பட்ட காயத்தின் அடையாளம், அல்லாஹ்வின் கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றும் பொழுது, தொழுகையாக இருக்கட்டும், அந்த கடமைகளை நிறைவேற்றும் பொழுது ஏற்படக்கூடிய அடையாளம், இது இரண்டும் அல்லாஹு தஆலாவிடம் இந்த இரண்டு விஷயம் அல்லாஹுக்கு மிக பிடித்தமானது. இந்த தலைப்புல நம்ம அல்லாஹு தஆலாவுக்கு மிக பிடித்தமானது அவன் கண்ணீர் சிந்தக்கும் அந்த கண்ணீர் துளிகள், இது அல்லாஹுக்கு மிக பிடித்தமானது. ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அச்சமும் அல்லாஹு தஆலாவை சந்திக்கக்கூடிய அந்த ஆர்வம் இருந்த நிலையில் கண்ணீர் வடிப்பது என்பதும் கண்ணீரை சிந்துவது என்பது இது ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. இந்த இபாதத்தில் இஹ்லாஸான முறையில் நாம் செய்ய வேண்டும். அது அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட அனைத்து ஹதீஸ்களையும் நாம நம்முடைய உள்ளத்திலதை சிந்தித்து அல்லாஹு தஆலாவுக்காக கண்ணீர் வடியக்கூடியவர்களும், அல்லாஹுடைய ஆசை, அல்லாஹை சந்திக்கக்கூடிய அந்த ஆசையினாலும் அவன் கொடுத்த அருக்குடையை பெற்றுக்கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தருள்வானாக. வறுமையில் அல்லாஹை சந்திக்கும் பொழுது அவன் பொருந்தி கொண்ட நிலையில் நாம் சந்திக்கக்கூடியவராக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.